எல்லாத்தையும் வர சொல்றாங்க. இல்லாட்டி அங்கேயே எல்லாரும் உட்காருங்க. அண்ணா இன்னும் நல்லா அவனை பைட்டு போட போய்க்கலாம். வேணாம் எடுத்து கொஞ்சம் லட்சம் கொஞ்சம் பின்னாடி வா. வேடப்பட்டி பேரூராட்சி நம்பியழகன் பாளையத்தில் நான் குடியிருக்கிறோம். இந்த செல்வராஜ்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வந்து வேலைக்கு ஒரு 7:30 மணிக்கு 19ஆம் தேதி நைட்டு ஒரு 7:30 மணிக்கு வேலைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டுருக்காரு. வீர ஏலத்துக்கு தாண்டின உடனே மீனாட்சி மில்லுக்கு எதிர்ப்புறமாக ஒரு 7:30 மணி அளவில் ஒரு 2 பேர் ஊசியில் பைக்கில் குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மயக்க மர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிக்கிறார் முடியாமல். வழியில் போகிற ஒருத்தர் அவர் காப்பாற்றி கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வெளியில் வந்த உடனே ஆள் இறந்துட்டார். இறந்த பின்னாடி 20ஆம் தேதி எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 2 மணிக்கு எங்களுக்கு பாடியை கொடுத்தாப்படி. ஒரு 4-5 மணிக்கு பாடியை கொடுத்து இப்போ செல்வராஜ் அங்கே இறந்து நம்பியழகன் பாளைய மயானத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அடக்கம் பண்ண பின்னாடி போலீஸ் வடவழி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வடவழி போலீஸ் விசாரணை இப்போ அந்த பாதிக்கப்பட்டதை அவனோட மிஸ்ஸஸ் தான் மறைமுகமாக வேற ஒரு ஆளை வச்சு ஊசியில் குத்துன மாதிரி அப்படிங்கிற அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குத்துனோட ஆள் காரில் அடிக்கடி வர்ற மாதிரி அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துல போய் ரேஷன் கடையில் வேலை செய்கிற இடத்துல போய் பிச்சனூர் செல்வராஜ்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஆளை வச்சு குத்துனது. அவனும் அரெஸ்ட் பண்ணல, இன்னும் அந்த மனைவியும் அரெஸ்ட் பண்ணல. எங்களுக்கு பிச்சனூர் செல்வராஜ் அந்த கௌரியும் அரெஸ்ட் பண்ணி இந்த மர்மமான முறையில் இந்த மாதிரி ஊசி குத்தி இறந்தன அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் இந்த 2 நாள் எங்களுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணலைன்னா நாங்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ எஸ்பிகிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். வடவழி ஸ்டேஷன் நேற்றுக்கு போயிருந்தோம், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இடையில எல்லாத்துக்குமே ஒரு மிரட்டுற மாதிரி தோரணையில் வெவ்வேறு மாதிரி சாட்சி கலைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்குது. அதனால் நாள் எடுத்துகிட்டே போயிடுச்சா அவன் குற்றவாளி தப்பிக்கூடாது. அதனால் அவனோட சம்சாரம் அந்த பிச்சனூர் செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் எங்களுக்கு. அதனால் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நாளைக்கு எல்லா பசங்களும் போகிறது, நாளைக்கு யாராவது நாளைக்கு எனக்கே பாதிப்பு வந்தாலும் வரலாம். இப்போ நானே இப்போ பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா என்னோட மேலே வேறு கேஸ் வேணாலும் போடலாம், எந்த கேஸ் வேணாலும் போடலாம். அதனால் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கே பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களோட செல்வராஜோட அண்ணன் ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு அவர் வெளியூரில் இருக்கிறார், இருகூரில் இருக்கிறாரு. அவங்க அக்காவும் வெளியூரில் இருக்கிறாரு. அவங்க தகவல் கிடைச்சா வர்றாங்க, வந்த பின்னாடி அடக்கம் பண்ண பின்னாடி இந்த ஊரில் இருந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணியிருக்கா அப்படிவோ. அதனால் இப்போ அந்த கௌரியும் அந்த பிச்சனூர் செல்வராஜும் அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் பொதுமக்கள் அனைத்து எல்லா ஊர் பொதுமக்களும் எல்லாருமே சேர்ந்து இப்போ எஸ்பிகிட்ட மனு கொடுக்க வந்தோம். எஸ்பி இங்கே இல்லாதனால அவங்களோட கீழே இருக்கிற அதிகாரி உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பின்னாடி வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன் உரிய நடவடிக்கை போஸ்ட்மார்ட்டம் வந்த பின்னாடி எடுக்கணும். அப்படி அதுக்கு பின்னாடி எங்களோட அட்மிட் பண்ணினவங்களவன் இல்லை அந்த பார்த்தவங்களவன்
பசங்க இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க நம்ம பசங்க. அவங்களுக்கு எந்த பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அவங்க உரிய விரைவில் வந்து அந்த கௌரியும் அந்த பிச்சனூர் செல்வராஜை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் எங்களுக்கு.